ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. வாரம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ல ஒரு படம் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வாரம் வந்த படங்கள்ல இளைஞர்களின் வெள்ளி நட்சத்திர நாயகனா இருக்காரு நம்ம கவின். ஆமாங்க, ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா பெருமையுடன் வழங்கும் படம் தான் ஸ்டார். இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இளனோட இயக்கத்துல சக்க போர்டு போட்டுட்டு இருக்க படம் தான் ஸ்டார். இந்த படத்தோட ஸ்டோரி சினிமா கனவை துரத்தி ஓடிட்டு இருக்க ஒரு இளைஞனின் நெகிழ்ச்சி போராட்டம் தான் இந்த படமே. கனவுகளோட தன் இளமையை கொண்டாடிட்டு இருக்க இளைஞன் கல்லூரி பருவத்திலிருந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு மாறுறாரு. இதுக்கு உதவியா தன்னோட காதலி இருக்காங்க. இரண்டாவது பாகத்துல கணவனா 2 பாதியிலையும் விரட்டிட்டு இருக்காரு. இளைஞனாவும் கணவனாகவும் மாறும் போது அவருக்கான வாழ்க்கை போராட்டம் எப்படியெல்லாம் இருக்கு, இதுல தன்னோட தந்தை எப்படி உதவி செய்யறாரு அப்படின்றத தான் இதை கதையா கொண்டு வந்திருக்காங்க. இது தந்தைக்காக அவரு இந்த சினிமா வாழ்க்கையில வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதையோடைய பெரிய சுவாரஸ்யமாக பார்க்கப்படுது. சரி, கதையோட விரிவாக்கத்தை பார்த்தோம்னா, ஃபோட்டோகிராஃபராக வாழ்க்கை நடத்தி வந்துட்டுருக்க ஒரு அப்பா லால் நடிக்கிறாரு. அவங்களோட மனைவியா கீதா கைலாசம் நடிக்கிறாங்க. மகனும் மகளா கவினும் நிவேதாவும் நடிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கார் ஒரு ஹீரோ, அதாவது கவின். சினிமா பயணத்துக்காக சினிமா கனவுகளோட ஊருக்கு சென்னைக்கு கிளம்பி வர்றாரு. இங்கே வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள் அவர் கிடைக்குது. தன்னோட தந்தையோட விருப்பப்படி, தந்தையோட ஆசைக்கு இணங்க அவரும் கண்டிப்பாக ஹீரோவே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட கிளம்பி வர்றாரு. கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திரைத்துறைக்குள்ள கால வைக்கிறாரு. திரையுலகத்தின் உண்மையான முகம் அவர் காண்ற மாதிரி இல்லை, ஆனால் அதை மீறி வேற ஒன்று நடக்குது அங்கே. அந்த கதையை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு இளன். இறுதியில் கலையோட கனவு அவருக்கு என்னவா ஆச்சு அப்படின்றது தான் இந்த கதையோட விரிவே. சினிமா வாழ்க்கைக்காக வந்தவருக்கு உடனே வாய்ப்பு கிடைச்சிருமா என்ன? அதுக்கப்புறம் அவர் பார்க்குற ஒவ்வொரு தோல்வி, கையில் காசு இல்லாமல் அவர் எப்படியெல்லாம் வந்து திண்டாடுறாரு, தன்னோட அப்பாக்கிட்டையும் கேட்க முடியாமல், அம்மாக்கிட்டையும் கேட்க முடியாமல், ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் கேட்க முடியாமல், தன்னோட காதலிக்கிட்டையும் கேட்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பை தேடுறாரு. படத்தோட முதல் பாதியிலையும் சரி, படத்தோட 2ஆம் பாதியிலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் பல இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். முதல் பாதியில் இளைஞராக கல்லூரி வாழ்க்கையில் இருந்த கவின் அடுத்த 2ஆம் பாதியில் கணவராகவும் வாழ்க்கையோட பொறுப்பு உள்ளவராகவும் இந்த இடத்துல இருக்கிறாரு. இதில் இவர் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வந்து நகர்த்துறாரு, இவருக்கான கஷ்டங்கள்லாம் அது எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காரு. ஆனால் கவினோட நடிப்பு சொல்லவே தேவையில்லை, வேற லெவல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவருடைய தோல்விக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும், தோல்விக்கு அப்புறம் அவர் எப்படி பொறுமையாக இருக்காரு, அதை எப்படி கையாளுறாருன்றதான் இந்த படத்துடைய முக்கிய கருவாக வச்சுருக்காங்க. கவின் கூட லால், அதித்தி பொன்ஹர், பிரித்தி முகுந்தன், கீதா கைலாசம் இப்படின்னு பல கதாபாத்திரங்கள் உள்ள புகுந்து ஒவ்வொரு கேரக்டருமே வேற லெவலில் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கவினுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் வந்திருக்காங்க. இவங்களோட நடிப்பும் இன்னைக்கும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா அது இளனோட இயக்கத்தில் வந்த இந்த ஸ்டார் படம் தான்.